என்ன பண்ண போறீங்க? இப்போ பொரிச்ச ரசம் வைக்கிறோம். பொரிச்ச ரசம்னா முதல்ல கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் நெய் விட்டு பொரிச்சு கொட்டணும். அதுக்கப்புறமா எல்லா ரசமும் வைக்கிற மாதிரி 2 மிளகு, சீரகம், மல்லி, 2 துவரம்பருப்பு இதெல்லாம் பொடிச்சு போடணும். புளி கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டிருக்கேன். புளியும் விட்டு தக்காளியும் கரைச்சி விட்டு துவரம்பருப்பு வேக வச்சுக்கணும். பருப்பு தண்ணி விட்டு எல்லா ரசம் போல். பொரிச்ச ரசம்னா நெய் விட்டு இந்த வெந்தயம் பொரிச்சு போட்டது. அதுக்கப்புறமா அதில் புளி கரைசலும் என்ன இதை போட்டு வறுத்து போகிறீங்களா? ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் இந்த மாதிரி வெந்தயத்தை வறுத்துக்கிறேன். வெறும் வெந்தயம் மட்டும்தான் வறுக்கணுமா? வெந்தயம் மட்டும் பொரிச்சு கொட்டணும். அப்புறமா ரசம் பொங்கினதுக்கப்புறம் கடுகு தாளித்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போடணும். இது அரைக்கிறதோட சேர்த்து போட்டு அரைக்கணும்? அரைக்கிறதோட சேர்க்கறது இல்லை. இது நெய்யில் பொரித்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பொரிச்சு போடுறது முதல்ல. வெறும் பொரிச்சு போட வேண்டிய அவ்வளோதான். பொரிச்சு போட்டுட்டு நம்ம புளி கரைசல் விட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறது. வெறும் நெய்யில் அரை ஸ்பூன் நெய்யில் வெந்தயத்தை பொடிச்சு போட்டிருக்கோம். இப்போ அந்த புளி கரைசல் விடுற அதில் இதையும் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கணுமா? தக்காளியும் கூட நல்லா கரைச்சி விடலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கைனால் கரைச்சி விட்டுறலாம். மிக்சியிலோட போட்டு அடிச்சுக்கலாம்ல? பண்ணக்கூடாது. மிக்சிலையும் அரைக்கலாம். தக்காளி அந்த மாதிரி இந்த தக்காளி புளிப்பு தக்காளி, அதனால கொஞ்சம் புளி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது அரை ஸ்பூன்ல வெந்தயத்தை நெய்யில் பொரிச்சு போட்டுட்டு தக்காளி கிள்ளி போட்டிருக்கீங்க, புளி கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த இதுக்கு ரசத்துக்கு உண்டான பொடியெல்லாம் போடுறோம். ஒரு 2 மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், மல்லி, கொஞ்சம் துவரம்பருப்பு இதை பொடி பண்ணி அதோட போடுறோம். இப்போ புளி கரைசல் மட்டும் விட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம், மல்லி, கொஞ்சம் துவரம்பருப்பு இதெல்லாம் பொடி பண்ணியிருக்கோம். முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வெந்தயம் பொரிச்சிருக்கோம். வெந்தயம் பொரிச்சதுக்கப்புறம் புளி கரைசல் விட்டு தக்காளியும் நான் கையில் கரைச்சி போட்டிருக்கோம். இப்போ இந்த மிளகு, ஜீரகம், மல்லி, மிளகா இப்போ அந்த பொடியை பண்ணிவிட்டு இதில் போடுறோம். இது ஜென்ரல் ரசப்பொடி மாதிரி தான். ரசப்பொடி மாதிரி. ரசப்பொடி சில சமயம் ரசப்பொடி இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு மிளகு ஜீரகம் தனியாக போட்டு அப்படி கூட பருப்பு ரசத்துக்கு வைக்கலாம். இது பொரிச்ச ரசம்னு சொல்லிட்டு வெந்தயம் சேர்க்கறது. இது எவ்வளோ தனியாக போட்டு எவ்வளோ மிளகா? ஒரு ஸ்பூன் இல்லை, எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு. துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, தனியா ஒரு ஸ்பூன், மிளகு ஜீரகம், மிளகா 2 போட்டுனீங்களா? போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணி அதில் போட்டிங்க. அப்புறம் அது கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணி விடணும். பருப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கடுகு தாளித்து இறக்கணும். இப்போ என்ன போடுறீங்க? உப்பு போடுறீங்களா? உப்பு போடுறேன். நல்லா கொதிச்சுட்டா கொதிச்ச உடனே இந்த பருப்பு கரைச்சி தண்ணா வச்சுருக்கேன். ரொம்ப பருப்பாக போட வேண்டியதில்லை. பருப்பு தண்ணா தெளிவாக விடணும். பருப்பு வேகிற போதே மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். அதனால் தனியாக ரசம் வைக்கிற போது இன்னொரு மஞ்சப்பொடி போடலை. இதை தெளிவாக அப்படி தண்ணாவே விடலாம். தண்ணியாக விடணும் இல்லையா? இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கீங்களா? எங்க அரை டம்ளர் பருப்பு வேக வச்சிருக்கீங்களாம்மா? பருப்பு இப்போ நம்ம பருப்பு கூட்டுக்கு போடுறதா இருந்தால் வேணா நம்ம பருப்பு தண்ணி மட்டும் கூட விட்டா போதும். வெறும் பருப்பு ஜலம் விட்டா போதும். இப்போ நல்லா பொங்கி வர டயத்தில் கடுகு தரணும். கொதிக்க வேண்டாம், பொங்கினா போதும். பொங்கினதும் அப்படியே இறக்கிடணும். பெருங்காயம் போடுவீங்களா? இறக்கினதுக்கப்புறம் தான் கடுகும் தாளிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாம் போடுறோம். கொதிக்க ஆரம்பிச்சதுல
ஒரு சைடு பொங்கின மாதிரி இருக்கு, ஒரு சைடு கொதிக்கிறது. அப்படி கொதி வந்துடுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு லேசாக தண்ணி தெளிக்கலாம். எதுக்கு அப்படி? பொங்கி தான் இறக்கணும். சில சமயம் பொங்காம கொதி வந்துடுது அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடுவாங்க. சர்க்கரை 1/2 ஸ்பூன் பண்ணணுமா? கொஞ்சமாக இப்படி கையில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதில் தெளிச்சிடுவா. கொதிச்ச ரசம், பொங்கின ரசத்தை விட கொதிச்ச ரசத்துக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது ரசம் பொங்காமல் அப்படி கொதிச்சிடுதுன்னா அப்படி பண்ணணுமா? அந்த மாதிரி செய்கிறது. இப்போ அடுப்பில் என்ன வச்சுருக்கீங்க? கடுகு தாளிச்சிடுறேன். கீழே இறக்கியாச்சு. இப்போ கடுகு தாளிச்சிட்டு முதல்ல வாசனைக்காக வெந்தயம் நெய்யில் பொரிச்சு போட்டிருக்கோம். இப்போ கடுகை தாளிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும், அவ்வளோதானா? கருவேப்பிலை இது கருவேப்பிலையை தாளிக்கணுங்கிறது இல்லை, பச்சை கருவேப்பிலையா போடலாம். கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ அந்த கடுகுலேயே கூட பெருங்காயம் போட்டுட்டு இதெல்லாம் அப்படியே ரசத்தில் சேர்த்தலாம். அவ்வளோதான் இல்லையா? பொரிச்ச ரசம் நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக ஜாஸ்தி போடக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் நெய்யில் பொரிச்சு கட்டிட்டு நெய் பொரிஞ்சதும் அதுலேயே புளி கரைசல் விட்டுட்டு தக்காளியும் கரைச்சி விட்டுட்டு ரசப்பொடி தனியாக இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா மிளகு, ஜீரகம், மல்லி, துவரம்பருப்பு இதெல்லாம் வச்சு பொடி பண்ணி அதையும் போட்டுட்டு பருப்பு தண்ணி விட்டு அப்புறமா பொங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை